சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு தின்தகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா. நாங்க வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு தின்தகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது இந்த ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழா உலகளாவியதிலே இந்த ஐயப்பனுடைய மண்டல விரதம் ஆரம்பமாகி இந்த 2வது நாள். இந்த விரதங்கள் நாம் வருடங்கள் தோறும் பல்வேறு வகையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சிறப்பு, ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு திதி வாரியான விரதங்கள், பக்ஷ வாரியான விரதங்கள், வார வாரியான கிழமைகளை அடிப்படையாக கொண்ட விரதங்கள் என பலற்றையெல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். இதுபோக விசேஷமாக நவராத்திரி விரதம், கந்த சஷ்டி விரதம், கேதார கௌரீஸ்வர விரதம், விநாயக சஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், பிரதோஷ விரதம் என்று பல விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். இவை எல்லா விரதங்களிலும் இல்லாத ஒரு தனித்துவமான சிறப்பும் மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். ஏனைய விரதங்கள் எல்லாவற்றையும் விட சற்று வித்தியாசமானதாக ஒரு மாறுதலாக உள்ளது இந்த ஐயப்பனுடைய விரதம். ஏனைய விரதங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் காலையில் இருந்து ஆசார சீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து பகல் பொழுதிலே விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வோம். ஆனால் இந்த ஐயப்பனுடைய விரதம் அப்படி அல்ல. ஆடையிலே மாற்றம், கழுத்திலே மாலை அணிய வேண்டும், முகச்சவரம் செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, உறங்குகின்ற பொழுது பாய் தலவணி மெத்தை கட்டிலே உறங்கக்கூடாது, வெறும் தரையிலே தான் படுத்துறங்க வேண்டும், காலிலே பாத அணிகள் அணியக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள். இவற்றையெல்லாம் விட பிரம்மச்சரிய விரதம், திருமணமானவர்களும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கின்ற மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இது தொடர்ச்சியாக தை மாதம் 1ஆம் நாள் மகர ஜோதி வரையிலே இந்த விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இந்த விரதம் தொடர்பாக தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி இன்றைய தினம் இந்தியாவிலே சென்னை விருகம்பாக்கத்திலே பல ஆண்டுகளாக கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்மிகு புராதன மாரியம்பாள் திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான கணபதி ஹோமத்தோடு பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகின்றன. நம்முடைய கும்பாபிஷேகம் எதிர்வரும் புதன்கிழமை சிறப்பாக நடைபெற
இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்க்கட்டு அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்களுடைய குரு அருள் ஆசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு நிகழ்வில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுவாமி சரணம்.